வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்றைக்கி நம்ம இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதுக்கு முதல்ல வழுக்கை பதமாக இருக்கிற ஒரு இளநீர் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டெண்டர் கோகனட் பல்ப்பும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இளநீர் வழுக்கையை 2 விதமாக பிரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சத்தை மிக்சியில் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீர் தண்ணியும் வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதில் நான் சர்க்கரை போடாமல் பனங்கல்கண்டு போடுறேன். பனங்கல்கண்டு நல்லா இந்த மாதிரி பொடிச்சு அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் சர்க்கரை, வெல்லம், கரும்பு சர்க்கரை இது எது சேர்த்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இளநீர் வழுக்கையும் இளநீரும் சேர்த்த மிக்சரை அதையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப்பில் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் முதல்ல எடுத்து வச்சு இளநீர் வழுக்கையை பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்தும் போது நம்ம அந்த பாயசம் குடிக்கும்போது நறுக்குன்னு வரும், அது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு குடிக்கும்போது. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நட்ஸை சாப் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சூடான பால்லையும் கலந்து பண்ணலாம். நான் சில்லுன்னு இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆறின பாலில் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பரிமாறினா ரொம்பவுமே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.